தை மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன். பொதுவாக கிரிவலம் வரும்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிவார்கள். இன்று தை மாத பௌர்ணமியை ஒட்டி எத்தனை லட்சம் மக்கள் இந்த கிரிவல பாதை நடந்து வருகின்றனர்? மேலும் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் சரியான முறையில் செய்து தரப்படுகிறதா? பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். உலக பிரசித்தப்பட்ட பஞ்சபூத ஸ்தலங்களின் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் பின்புறம் அமைந்துள்ளது. 2668 அடி உயரம் கொண்ட மலை. இந்த மலை சுற்றி 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்டது இந்த கிரிவல பாதை. இந்த கிரிவலத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் உள்ளூர், வெளியூர், வெளிமாநில லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான தை மாதம் பௌர்ணமி தினமான இன்று, அதாவது இந்த ஆண்டுக்கான முதல் பௌர்ணமி, இந்த தினத்தில் இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து அண்ணாமலையார் கோயில் முன்பு கற்பனை ஏற்றி வழிபட்டு மலையே சிவனாகவும் சிவனே மலையாக கருதுவதால் ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி மாநிலம் உள்ளிட்ட பக்தர்கள் வருகை தந்து அச்சலிங்க வழிபட்டு வருகின்றனர். மேலும் பக்தர்கள் வசதிக்காக குடிநீர் மற்றும் அன்னதானம் உள்ளிட்ட வசதிகளும், மேலும் கோயிலில் விரைந்து தரிசனம் செய்ய பக்தர்கள் ஏற்பாடு கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டும் இன்று இரவு 11 மணி வரைக்கும் கிரிவலம் வர நேரம் உள்ளதால் மேலும் மதியத்துக்கு மேல பக்தர்கள் மேற்கொண்டு லட்சக்கணக்கான எதிர்பார்த்தோட இந்த மாதத்துல லட்சக்கணக்கான பக்தர்கள் மேலும் குவிந்து கிரிவலம் வருவார் என்பது கோயில் நிர்வாகம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. ராம்குமார். கார்த்திகேயன், தகவலுக்கு நன்றி.